மனோஜுக்கு சப்போர்ட்டா இருந்தது விஜயா அப்படிங்கிற விஷயம் வீட்ல உள்ளவங்களுக்குலாம் தெரிய வந்துச்சு. எப்படி தெரிய வந்துடுச்சு அப்படின்னா, மனோஜ வந்து அண்ணாமலை அடி அடின்னு அடிக்கிறாங்க. "சொல்லு நகை யார் எடுத்தா? நீயா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அப்பம் கூட அவன் இல்ல இல்லன்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருக்கான். ஆனா நம்ம மனோஜ வந்து முத்து பலார்ன்னு ஒரு அரைதான் அறைக்கு பயந்தே நம்ம மனோஜ் வந்து, "ஆமா நான் தான் மீனாவோட நகைய எடுத்தேன்" அப்படின்னு சொல்லி உண்மையே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் மாட்டி விட்டாரு. அம்மா தான் நகைய எடுத்து தந்தாங்க அப்படின்னு சொன்னனால நம்ம அண்ணாமலை பயங்கரமா விஜயா மேல கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் விஜயா கிட்ட பேச போறதும் இல்ல. அவகிட்ட இருந்து தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்லிட்டாப்ல. இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம முத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயாட்ட, "அம்மா நீங்க மீனாட்ட மன்னிப்பு கேளுங்க. அவளோட நகை எடுத்துட்டு அவ குடும்பத்தையே நீங்க எவ்வளவு தரக்குறைவா பேசுனீங்க. உங்க வீட்டுல இருந்து போட்டதே கவரிங் நகை தான். இங்க எப்படி தங்க நகை கவரி நகையா மாறும்? உங்க வீட்டுல இருந்தே மாறி இருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மீனாவை எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க. இப்ப நீங்க தானே இந்த திருட்டு வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்க உங்க பையனுக்காண்டி. இப்ப மீனாட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, "அம்மாவையே மீனா கால விழ சொல்றியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "சரி அம்மா விழ வேண்டாம், அப்ப நீ விழுந்து சாரி கேளு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம முத்து. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அதெல்லாம் நான் விழ முடியாதே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "என் புருஷன் உங்க பொண்டாட்டி கால்ல விழணுமா? என் புருஷன் என்ன தவறு பண்ணாங்க?" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த பொண்டாட்டி நகையை எடுத்து திருட்டத்தனமா எடுத்து அதையும் வித்து தின்னுபுட்டு என்ன துமுறா பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன். இன்னொரு பக்கம்னா விஜயா வந்து நம்ம மீனாவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ வீட்டுல இருந்து வரும்போது ஒரு நகையை கொண்டு வரல, அண்ணக்காவடி நீ வீட்டுல இருந்து வரும்போது ஒண்ணுமே கொண்டு வர கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா அவ கையில இருந்த வளையல் செயின் எல்லாம் தூக்கி கையில கொடுத்தாலும் பரவாயில்ல கலத்தி மூஞ்சிலேயே நம்ம மீனாவோட மூஞ்சிலேயே தூக்கி வீசுறாங்க. விஜயா வந்து முதல்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, மனோஜ் வந்து ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சோன்னா அவளோட நகையை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு மீனாவோட நகையை கொடுத்துட்டு மீனாவையும் மீனா குடும்பத்தையும் எவ்வளவு தரக்குறைவா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு மேல தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நகையை எல்லாத்தையும் நம்ம மீனாவோட கையில கொடுத்தா பரவாயில்ல. "நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேமா, அந்தமா அதுக்கு பதிலா இந்த நகையை வச்சுக்க, வேற நகை வாங்க முடிச்சுக்க, நீ வாங்கிக்க இந்த நகையை வச்சு" அப்படின்னு சொல்லி நான் பரவாயில்ல மூஞ்ச விட்டு வீசுறதுனால நம்ம முத்துக்கு பயங்கரமா கோவருது. இனிமே வீட்டுல எப்பவும் இனி வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பா வெடிகுண்டு வெடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.